உத்தமர் காந்தியடிகள், இந்த மகாத்மான்றது நமக்கு ஒத்துக்காதுதான். ஆத்மாவே இல்ல அப்புறம் என்ன அதுல மகாத்மா, சின்னாத்மா. நேதாஜி அவர்கள் பல நாடுகளுக்கு போய் அதெல்லாம் நிறைய வரலாறு இருக்கு. போய் ஆதரவெல்லாம் கேட்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. ஒண்ணுமே சரியான முறையில் எதுவும் அமையல. இல்லையா? ஜப்பான் கூட செகண்ட் வேர்ல்டு வார் அப்ப எதுக்கு இதை சொல்றோம்னா, தெளிவான கருத்தையே சொன்னார். இந்த பார், வாரிசு வாரிசுலாம் சொல்லிட்டு இருக்காரு. நாங்க வாரிசு தான். இன்விடேஷன்ஸ் கொடுத்துட்டு எல்லாரும் வரணும், எல்லாரையும் நாங்கள் விஐபிஸ் எல்லாரையும் அழைச்சிருக்கோம். அப்படி ஒரு பக்கம் அறிக்கை, அவர் ஒரு பக்கம் அறிக்கை, இன்னொரு பக்கம் நீங்க எல்லாம் கூட்டமா வந்துடாதீங்க, அங்க இடம் வராது, அது ஒரு பக்கம். ஆனால் அழைக்கப்பட்ட விஐபில ஒருத்தர் அங்க போகல. திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய தேர்தல் பணிக்குழு செயலாளருமாகிய அண்ணன் இள புகழேந்தி அவர்கள். அண்ணா வணக்கங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. சரிங்கண்ணா. ஆனா நேற்று நேதாஜி அவர்களுடைய பிறந்த நாளை நம்ம ஆளுநர் அவர்கள் கொண்டாடிட்டு அவர் வந்துட்டு ஒரு கருத்து சொன்னாரு. விடுதலை வாங்கி கொடுத்ததுக்கும் காந்திக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நேதாஜி அவர்களால தான் இந்தியா சுதந்திரம் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொன்னாரு. ஆனா நாம இது வரைக்கும் வரலாற்றுல படிச்சது அவரு காந்தியார் அவர்கள் தான் தேச தந்தை, அவரு தான் விடுதலை பெற்று கொடுத்தாரு அப்படின்றத நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நம்மளும் வரலாற்றுல படிச்சிருக்கோம். ஆர்.என். ரவி ஆளுநர் அவர்களுக்கும் காந்திக்கும் என்ன அப்படி கருத்து முரண் இருக்கு? உங்களுடைய பார்வையில இருந்து கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய பார்வை என்பதை விட உலகத்தின் பார்வை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல்ஸ்ல இருந்து, பள்ளிக்கூடங்களிலிருந்து கல்லூரி வரை எல்லா இடங்களிலும் இந்திய நாட்டின் வரலாறு என்றால் நாம எழுதுனது மட்டும் இல்ல, உலக அளவில் வரக்கூடிய அந்த புத்தகங்கள்ல கூட உத்தமர் காந்தியடிகள், இந்த மகாத்மான்றது நமக்கு ஒத்துக்காதுதான். ஆத்மாவே இல்ல அப்புறம் என்ன அதுல மகாத்மா, சின்னாத்மா. உத்தமர் காந்தியடிகள்னு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அழகாக சொல்லுவாங்க. உத்தமர் காந்தியடிகள், உத்தமர் காந்தியடிகளினுடைய அவருடைய போராட்டங்கள், அவருடைய வியூகங்கள், அவர் எந்த வகையிலேயும் யாருக்கும் துன்புறுத்தாமல் தன்னைத்தானே வருத்தி கொண்டு போராடிய அந்த அகிம்சை முறை என்கின்ற நிலைகள்லாம் உலகம் இன்றைக்கு வியந்து பாராட்டுது. அப்படிப்பட்ட காந்தியாரை இங்க இருக்கிற RSS ரவி, இந்த ரவியை பார்த்தா அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டு நம்ம படிச்ச மேதை மாதிரி, இந்த பாஜகவே அப்படிதான் பார்த்தா ஒரு மாதிரியா இருப்பானுங்க. ஆனா நீங்க கதவை திறந்தா ஒண்ணுங்க இல்லாம காலியா இருப்பாங்கன்ற மாதிரி இந்த RSS ரவியினுடைய உளறலுக்கு ஒரு எல்லையே கிடையாது. உன் வேலை என்னவோ அந்த வேலையை பார்க்காம கடமை மறந்த இந்த ரவி தேவையில்லாமல், நேதாஜியை பத்தி தெரியுமா இல்ல காந்தியடிகளை பற்றி உனக்கு தெரியுமா? 2 பேரை பற்றியுமே தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ரவி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எழுதி வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. மகாத்மா கோட்சே வாழ்கன்னு சொல்லி குரல் கொடுத்ததுல ரவி ஒரு ஆள். கோட்சேவை மகாத்மாவாக, காந்தியை சுட்ட கோட்சேவை மகாத்மா கோட்சே என்றுதான் நாங்கள் சொல்லுவோம்னு குரல் கொடுத்தவர்களில் இந்த ரவியும் ஒரு நபர். ஆக கோட்சே தான் இந்த விடுதலைக்கு காரணம்னு சொல்லாம நேதாஜின்னு சொன்னது கூட பரவாயில்ல போல் இருக்கு. இந்த ஆளு தன்னை மறைத்துக் கொள்ள மாவீரனாக நேதாஜி கூட போய் நீ எப்படி இதெல்லாம் பேசுற? நேதாஜி என்ன சொன்னார் தெரியுமா? இறுதி நிலை வரை என்னுடைய ஆத்மார்த்தமாக நான் மதிக்கக்கூடிய மாபெரும் தலைவராக காந்தி அவர்களை நான் வைத்திருக்கிறேன், காந்தியடிகளை நான் எப்பொழுதும் மதிக்கக்கூடியவன் சொன்னது நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ். அவரு காங்கிரஸ்ல முதல்ல இருக்கும் பொழுது அவரை யாரு பொதுச் செயலாளர் ஆகினாங்க? காந்தி தான். நேதாஜி அவர்களை காங்கிரசின் செயலாளராக, பொதுச் செயலாளராக பொறுப்பை அவருக்கு கொடுத்து செயல்பட வைத்ததும் உத்தமர் காந்தியடிகள் தான். இதையெல்லாம் நேதாஜி அவருடைய வாழ்க்கையில சொல்லுவார். ஆனாலும் கூட காந்தியடிகளினுடைய அமைதி பார்வையிலே அகிம்சை முறைகள்ல போனா விடுதலைகள்லாம் வாங்க முடியாது, விடுதலை என்பது கெஞ்சி கேட்டு வாங்க முடியாது, போராடித்தான் வாங்க வேண்டும் என்று அவர் அந்த தீவிரவாத வேகமாக போர்க்களத்தில் இருக்கக்கூடியவர், போராடிய மாவீரன். அவரை கூட ஒப்பிடவே முடியாது நேதாஜி கூட, அப்பேற்பட்ட வீரன். அந்த வீராதி வீரன் காந்தியடிகளை மிகவும் மதித்தார் என்பது உண்மை.
இந்த 2 பேருக்குள்ள கருத்து வேற்றுமைகள் தான். கருத்து வேற்றுமைகள் வந்த உடனே நான் என் வழியில் போறேன். எதுக்கு? பிரிட்டிஷார வெளியில இருப்பார். நான் என் வழியில் போறேன். இவரு வழியில. இவரு இருக்காரு, அவரு இருக்காரு. 2 வழிகளிலேயும் வெள்ளைக்காரர்களுக்கு, பிரிட்டிஷ்காரர்களுக்கு இவர்கள் போர்க்களத்தின் மூலமாக தொல்லைகள குடுத்தாங்க. அதாவது முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குகின்ற பொழுது, நேதாஜி அவர்கள் பல நாடுகளுக்கு போயி அதெல்லாம் நெறைய வரலாறு இருக்கு. போய் ஆதரவெல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் பண்ணாங்க. ஒண்ணுமே சரியான முறையில் எதுவும் அமையல. இல்லையா? ஜப்பான் கூட 2ண்ட் வேர்ல்டு வார் அப்ப போர்க்களத்துல வந்து அவன் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த இந்திய நாட்டின் வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள எல்லாம் ரிலீஸ் பண்ணான். அந்த வீரர்களை வைத்துத்தான் முதலாக நேதாஜி அவர்கள் இந்திய தேசிய அந்த ராணுவத்தை அமைச்சார். இந்த பிஜேபி காரங்க இருக்கானுங்களே, இந்த காவி கூட்டம், இவர்கள் எப்பொழுதுமே மகளிரை, பெண்களை எல்லாம் மதிக்க கூட மாட்டானுங்க இல்லையா? அப்படிப்பட்ட இந்த நபர்கள் நேதாஜி முதலாக ராணுவத்திலேயே மகளிருக்கு உரிய இடத்தை கொடுத்தவர். அதனால இவனுங்களுடைய கொள்கையும், இவனுங்களுடைய பார்வைக்கும் அவர் வித்தியாசப்பட்டவர். இன்னும் கூட சொல்லணும்னா, ஒரு வகையில பகுத்தறிவு பேசக்கூடியவர் நேதாஜி. இவர்களுடைய கருத்துக்களை எல்லாவற்றையுமே எதிர்த்தவர். இவங்களுடைய எதையுமே அவர் ஏத்துக்கிட்டதே இல்ல. சாதி, மதம் ஆமா. இந்த வேற்றுமைகள் ஆர்எஸ்எஸ் கூட ஏத்துக்கிட்டாரு. ஆர்எஸ்எஸ்ஸால கிடையாது. தான் ஆமா. ஆபத்துன்னு சொன்னாரு. அத வந்து ஆர்எஸ்எஸ் என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நேதாஜி அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலையும் தெரிவிச்சிருக்கார். பேட்டிகள்லையும் கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட அந்த நிலையும் நாம நினைச்சு பார்க்கும்போது, நேதாஜி எப்படிப்பட்டவர்னா, ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் என்கின்ற போது போர்க்களம், போர்முனை, சமூக நீதி, சமத்துவம், அனைவருக்கும் அனைத்தும் இத்தனை திராவிட மாடலினுடைய அடிப்படையாக இருக்கிற இந்த தாத்பரியங்கள் எல்லாம் அன்றைக்கே மாவீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தன்னுடைய பயணத்தில் வச்சிருந்தார். காந்தியை இறுதி வரை மதிச்சார். விடுதலை அறிவிக்கிறது வருவதற்கு முன்பே அவர் மறைந்து போயிட்டார். காலம் முடிந்து விட்டது. அப்படி காலம் முடிந்ததுக்கு பிறகு இவர்களுடைய போர்க்களங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருந்தது. அப்படி நடந்துகிட்டே இருக்கின்ற பொழுது அப்புறம் இறுதியாக பார்லிமெண்ட்ல நிறைவேற்றினாங்க. அப்புறம் லண்டன்ல இருந்து வந்தாங்க. எல்லாம் பார்த்தாங்க. விடுதலை கொடுத்தாங்க. முடிஞ்சு போச்சு. இப்படி முடிஞ்சு போன இந்த விஷயத்தை ரவி எதுக்கு இப்ப எடுக்கணும்? ரவியினுடைய நோக்கம் என்ன? காந்தியாரை, காந்தியடிகளை மலிவுபடுத்தணும், இழிவுபடுத்தணும். இது அவனுங்களுக்கு ரத்தத்திலேயே ஊர்னது. அவனுங்க துப்பாக்கியால சுட்டு அவரை படுகொலை பண்ண அந்த நிகழ்வை கூட இந்த ரவிக்கு தொடர்புள்ளவர்கள் ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு வருஷமும் அந்த குறிப்பிட்ட தேதியில, குறிப்பிட்ட நாட்கள்ல காந்தி படத்தை செஞ்சு வச்சு, அதற்கு முன்னால இவர்களே நின்னு துப்பாக்கியால அது சுட்டு உள்ள இருக்கக்கூடிய இரத்த கலராக இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அந்த எம்பி பிரக்யா ஆனந்த் தான் அந்த மாதிரி வருஷம் வருஷம் அந்த அம்மா பண்ணிட்டு இருக்குது. அந்த அது வந்து வீடியோவே வந்துருச்சு. பிரத்யேகாவுடைய வீடியோவே வந்து போச்சு. அந்த பிரத்யேகாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ரவி. ஆகவே தங்களை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். ரவியின் மூலமாக ஆர்எஸ்எஸ். ரவினா எப்படி? அதான் ஆர்எஸ்எஸ். இந்த பக்கம் அதை ஆதரிச்சுக்கிட்டு 420 மலை, அண்ணாமலை. இப்போ இந்த நபர்கள் எல்லாம் இதெல்லாம் ஆதரிக்கிறாங்கன்னும் போது தமிழ்நாட்டு மக்கள், நீங்க சொன்னீங்கல்ல ஸ்கூல்ஸ்ல எல்லாம் படிச்சுன்னு வந்தோன்னு, இந்த படிப்பாளிகள், இந்த ஹிஸ்டரி வரலாறு சரித்திரத்தை புரட்டிய அத்தனை பேரும் ஒருத்தர் கூட அறிவார்ந்த அறிவுபூர்வமான ஒருத்தர் கூட பாசிச பாஜகவை ஆதரிக்கவே முடியாது, ஆதரிக்க மாட்டார்கள் என்பதற்கு இவன்லாம் இப்படி தங்களை வெளிப்படுத்தி காட்டிக் கொள்வது ஒரு பயனுள்ளதாக இருக்கு. அதுக்குதான் இது பயன்படுமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆனா உண்மை நிலைமை வெளியில வந்துடுச்சு. சரிங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. இப்ப நம்ம திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் பேசுறதெல்லாம் கூட இந்த ராமர் கோயில் வந்து பாபர் மசூதி இடிச்சுட்டு அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டினது ஏற்புடையதுன்னு நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க நம்ம கொள்கை ரீதியா எப்போதுமே பேசுவோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்துட்டு ஒரு கோயில் கட்டிட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுக்குவாங்களா?
அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியை எதிர்த்திருக்கிறாரு. உண்மையிலேயே அவங்க வந்து பிஜேபி எதிர்ப்பு மனநிலைக்கு வந்துட்டாங்களா? இனிமே அவங்களுக்கும் பிஜேபிக்கும் கூட்டணி முறிவு தானா? உங்க கருத்து சொல்லுங்க. அதத்தான் நாம ஏமாந்துடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய கிரிமினல்கள் செய்யக்கூடிய கான்ஸ்பிரசி சதித்திட்டங்கள் இப்படித்தான் இருக்கும். நீ என்ன திட்டிக்கிட்டே இருக்கணும்னுவான். நீ என்ன திட்டிக்கிட்டே இருந்தா தான், அவங்கள நாம பதில் சந்திக்க முடியும். அதனால திட்டு. நீ எத வேணாலும் சொல்லு. ஆனால், ஒரு முக்கியமான கட்டம் வரும். தேர்தல் நெருக்கம் வரும். ஏதோ ஒரு காரணத்த, ஒரு பெரிய காரணம் மாரி ஒரு சின்ன விஷயத்த ஆக்கி, எங்களுக்கு வேறு வழி இல்லை. மோடி வரட்டும். ஆனால் மோடியிடம் நாங்கள் சொல்லிவிட்டோம். இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. இதையெல்லாம் நாங்கள் கேட்போம். விடமாட்டோம். அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம். ஆனா எங்க ஓட்டுகளை நாங்க மோடிக்கு குடுக்குறோம்னு அறிவிக்க வைப்பாங்க. இது இப்ப எதுக்கு பேசுறான்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது கொள்கை ரீதியாக, லட்சிய ரீதியாக திராவிட இயக்கமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. திராவிட மாடல்ன்றாங்க. நீங்க சொன்ன மாரி நம்முடைய மானமிகு இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு அமைச்சர். நம்முடைய என்னுடைய அன்பு தம்பி, பாசத்துக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பதிலும். நாங்க இப்படித்தான் தெரிஞ்சுக்க. எங்களுடைய கொள்கை, எங்களுடைய லட்சியம். அரசியல் ரீதியாக நாங்க எப்படியும் இப்ப வந்து ஆட்சி வரும், ஆட்சி போகும், இல்ல நிலைக்கும், பல்வேறு பணிகள் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு இயக்கம் முக்கியம், கொள்கை முக்கியம் என்று முழங்கிய நம்முடைய உதயா உதயநிதி அவர்கள். மாண்புமிகு உதயநிதி. எதுக்கு இத சொல்றோம்னா, தெளிவான கருத்தே சொன்னார். "இதோ பார் வாரிசு, வாரிசுன்லாம் சொல்லிட்டு இருக்காத. நாங்க வாரிசு தான். தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசு." அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு தான் ஆடி போனானுங்க. யாரு? இந்த காவிகள் கூட்டம். அவனுங்க அதை எதிர்பார்க்கல. ஐய்யய்யோ! என்னடா இது இப்படி இருக்கே! இப்படி பேசுறாங்களேன்னு. அது அப்படித்தான். என்றைக்கும் நாங்கள் இருப்போம். அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்முடைய முதல்வரும், தலைவர் அவர்களும் எந்த இடத்திலும் அழுத்தமாக தன் கருத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது, இயக்க கருத்துக்களாக திராவிட இயக்கத்தினுடைய தத்துவார்த்த ரீதியான வாதங்களை எடுத்து வைக்கிறாரு. அதுவும் அவனுங்களுக்கு ஒண்ணும் புரியல. இந்த சூழ்நிலையில் இப்ப நீங்க கேட்ட அந்த இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது, பிஜேபி என்பது எப்படி இருக்கிறது என்றால், எடப்பாடி எல்லாம் கூப்பிடுறது. "இதோ பார் தமிழ்நாட்டுல ஒண்ணும் நாங்க கால கூட வைக்க முடியாது. கை கூட வைக்க முடியாது. அடிச்சு தெரிச்சுருவான் போடு." அப்படின்னு ஒண்ணு. ஆஹா! அண்ணாமலை நாங்க 40ம் ஜெயிப்போம். இந்த மாரி அண்ணாமலை மாரி லூஸ்லாம் கொஞ்சம் மனநோயாளிகள்லாம் கொஞ்சம் திரிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மனநோயாளிகளுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கே அவனுங்களுக்கு சரியா இருக்கும். அண்ணாமலையும் இந்த 420 மலையும் ஒரு சைக்கோ. நம்ம இப்ப ஆர்எஸ்எஸ் ரவியும் ஒரு சைக்கோ. 2 சைக்கோவும் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு, அங்க 40ம் ஜெயிப்போம், இங்க 30ம் ஜெயிப்போம், இங்க 10ம் ஜெயிப்போம்ன்னு ஏதேதோ உளறிட்டு கிடக்குறானுங்க. ஆனால் இவர்களை வைத்துக் கொண்டு ஏதாவது கலவரத்த, குழப்பத்த உண்டாக்கலாமான்றதுக்காக விட்டு வச்சுட்டு, எடப்பாடிய கூப்ட்டு, "இதோ பார், நீ இப்ப எங்கள விட்டு தள்ளி இரு. எந்த நேரத்துல நாங்க சொல்றோமோ, அப்ப நாங்களே உனக்கு செய்கை காமிக்கிறோம். எங்ககிட்ட வந்துரு. நீ அதுவரைக்கும் எங்களை எதிர்ப்பது போல காட்டு. அவ்வளவுதான்." ஆக இது எல்லாமே நாடகம் என்பதுதான் நம்முடைய கருத்து. ஏனென்றால், நீ மோடிய, அமித்ஷாவ இதுவரைக்கும் ஒரு விமர்சனம் பண்ண சொல்லுங்க. இந்த ஆட்சிய பத்தி, இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வாரி குடுக்கிற இந்த கொடுமைகள பத்தி சொல்ல சொல்லுங்க. ஏன் அவங்கள பத்திலாம் பேச மாட்ட? வெளிப்படையில பொத்தாம் பொதுவா, நாங்கள் இப்படி ராமன் கோயில திறந்துட்டா போதுமா? இப்படிலாம் கேட்க தெரிஞ்ச இந்த எடப்பாடிக்கு, அவர்களுடைய மிக தெளிவான ஊழல்களை பற்றி, இப்ப நாம அவர்களை வந்து எடுத்து வெளிப்படுத்துறோமே, அந்த மாரிலாம் படுத்தணும்னா அதெல்லாம் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்கன்னா, அவன் என்ன எழுதி குடுக்குறானோ அத படிப்பாங்க. ஆர்எஸ்எஸ் சொல்லுது, எடப்பாடி செய்யுது. இப்போ ராமர் கோயிலுக்கு வந்துட்டு எல்லாருக்குமே அழைப்பு குடுத்துருக்காங்க. திரைப்பட நடிகர்களுக்கு அழைப்பு குடுத்துருக்காங்க. விளையாட்டுத் துறையில இருக்கிற சச்சினுக்குலாம் கூட அழைப்பு குடுத்துருக்காங்க. நம்ம ஹிந்தி மொழி உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அமிர்தாப் பச்சனுக்குலாம் கூட அழைப்பு குடுத்துருக்காங்க. குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு தொடர்ந்து அவங்க வந்து புறக்கணிக்கப்பட்டே வராங்க. பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கும் அழைப்பு குடுக்கல. இப்போ ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கும் அழைப்பு குடுக்கல. இத பத்தி ஏன் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கல? உங்க பார்வையில இருந்து சொல்லிருங்க.
எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம எல்லாத்துலயும் கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. அவன் என்ன சொல்றானோ அதை கேட்கறதுக்கு தான் அந்த ஆளு அதை தூக்கி போடுங்க. ஆனா இவங்க இருக்காங்க, குடியரசுத் தலைவர் முர்மு இருக்காங்க இல்லையா? அவங்கள எதுக்கு அங்க உட்கார வச்சிருக்காங்கன்னா, மலைவாழ் மக்களினுடைய ஓட்டை பெறுவதற்கு. நீங்க எஸ்டிக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டா, ஆஹா! நாங்க தான் முதலாக அவரை வந்து அந்த ஒரு எஸ்டிய பழங்குடியின பெண்ணை நாங்கள் குடியரசுத் தலைவர் ஆக்கிட்டோம். அப்படின்னு சொல்றதுக்கும், ஓட்டு கேட்கறதுக்கும் அது பொம்மை மாரி. நீ இத எடுத்துக்கலாம், இத குடுத்துக்கலாம், போட்டோ வைக்கலாம். நீங்க நல்லா பங்களாவுல இருக்கலாம், வரலாம். வேற எதுவுமே கிடையாது. ஓட்டு அறுவடை உரிமைகளும் பண்ணணும். வாக்கு அறுவடை பண்ணணும். அவ்வளவுதான். உரிமைகளும் வாக்கு கிடையாது. எதுவும் கிடையாது. ஓட்டுக்காகத்தான் அவங்கள வச்சிருக்காங்க. அவனுங்கள சொல்றானுங்க என்பது வெளிப்படையா நமக்கு தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியலமைப்பின் மூலமாக ஒரு அரசு அதிகாரத்தின் முதல் நிலை என்பது குடியரசுத் தலைவர். சட்டப்படி. அந்த குடியரசுத் தலைவர் தான் பார்லிமெண்ட்ட முதல்ல புதிய பார்லிமெண்ட் கட்டப்பட்டதுன்னா, அவங்க தான் முதல்ல போய் அதை ஓபன் பண்ணணும். அவங்க வரக்கூடாதுன்னுட்டான். ஏன்? எது அது எட்டி பாக்குது? சனாதனம், வர்ணாசிரமம், பிஜேபி, ஆர்எஸ்எஸ், காவி இவர்களின் சுயரூபம். அவங்க கைம்பெண்ணாம். கணவனை இழந்தவன். அது மட்டும் இல்லாம எஸ்டியா பழங்குடி நம்ம பழங்குடியின பெண். இத காரணமாக தொட்டால் தீட்டு, வந்தால் தீட்டு, அது உள்ள வரக்கூடாது. அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. இப்ப இவ்வளவும் பேசி அவங்கள வெளியே நிறுத்துறான். ஆனா இந்த ராமங்க சிலையை வந்து பிரதிஷ்டை பண்றேன்னு சொல்லி மோடி குதிச்ச போது, நீ போய் எப்படி அதை செய்யற? நீ செய்தால் நாங்க வரமாட்டோம்னு 4 சங்கரமடமே வரல. ஏன்னா சூத்திரனா இருக்கிற நீ செய்யக்கூடாதுன்னாங்க. இந்த மாதிரி இந்த வர்ணாசிரம சனாதன கொள்கையின் அடிப்படையில ஒரு பக்கம் இருந்துகிட்டு ஓட்டு வாங்குறதுக்காக ஆனாலும் உயர் பதவியில இருந்ததுனால மோடி போய் பண்ணிட்டாரு இல்லைங்கண்ணா. இதுவே ஒரு சாதாரண மக்கள் நம்ம போய் பண்ணியிருந்தாக்கா அடிச்சு துரத்திருப்பாங்க. மோடி ஒரு உயர் பதவியில இருந்ததுனால சொல்லிட்டாங்க அவங்க. இல்ல அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. உயர் பதவி கீழ் பதவியெல்லாம் கிடையாது. நீ யாரு? நீ சூத்திர. இந்த கலையெல்லாம் வச்சுக்காத. நாங்கெல்லாம் வர முடியாது. ரிஜெக்டட். கட்டி முடிக்கப்படாம பாதி வேலை கூட இன்னும் முடியல. அதை போய் நாங்க துறக்கிறோம்னு சொல்ல. அது அயோத்தி ராமன் கிடையாது. அவசர ராமன். என்னையா அவசர ராமன்? தேர்தல் அவசர ராமன். இப்படி நாம சொன்னோம்னு இல்ல. அவனுங்க தான் சொல்றானுங்க. தேர்தல் அவசர ராமன் தானே தவிர அயோத்தி ராமன் கிடையாது. அங்க பிரதிஷ்டை செய்யறதுக்கான யோகியதையும் உனக்கு கிடையாது, தகுதியும் கிடையாது. நாங்க யாரும் வரமாட்டோம்னு ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்க. ஆக அது ஒரு பக்கம் தனியா ஓடி போச்சு. இந்த இவங்களை வந்து குடியரசுத் தலைவரை நியாயமாக என்ன பண்ணிருக்கணும்? இவர்கள் ஒரு பெரிய நிகழ்வுன்னும் போது அவங்கள கூப்பிட்டுருக்கணும். அப்ப ஏன் கூப்பிடலைன்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்னு, நாங்க வந்து கூப்பிடுவோம், கூப்பிடாம போவோம். அதை பத்தி நீ என்ன கேட்கறது அப்படின்னு கூட அவனுங்க சொல்லுவானுங்க. அவனுடைய பார்வை அந்த மாதிரி. ஆனால் ஒண்ணு, இன்விடேஷன்ஸ் கொடுத்துட்டு எல்லாரும் வரணும், எல்லாரையும் நாங்கள் விஐபிஸ் எல்லாரையும் அழைச்சிருக்கோம் அப்படி ஒரு பக்கம் அறிக்கை, அவர் ஒரு பக்கம் அறிக்கை, இன்னொரு பக்கம் நீங்க எல்லாம் கூட்டமா வந்துடாதீங்க, அங்க இடம் வராது, அது ஒரு பக்கம். ஆனால் அழைக்கப்பட்ட விஐபில ஒருத்தர் அங்க போகல. ஏன் போகல? அதுக்கு காரணத்தை அவர் தான் சொல்லணும். யாரு அது? ஒரு மந்தி தான், நிதி மந்தி தான். அந்த நிதி மந்தி ஏன் போகல? அங்க திறப்பு விழாவா, இங்க உட்கார்ந்து இருக்கிற என்ன காரணம்? கலவரம் இல்ல. அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கானுங்களாம், தமிழ்நாட்டுல இந்த திமுக காரங்க இவங்க எல்லாம் திராவிட இயக்கக்காரங்க எல்லாம் ஏதாவது பேசுவாங்க, சொல்லுவாங்க. நீ அங்க இருந்துட்டு ஏதாவது பேட்டி கொடுத்து அதை மாத்து, அதை இது பண்ணு. இதுக்காக விட்டானுங்க. ராமனாவது கீமனாவது அவனுங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னும் கட்டினா உண்மையிலேயே நம்முடைய உதயா அவர்கள் சொன்னது மாதிரி இந்துக்கள், பெரும்பான்மை இந்துக்களினுடைய எதிரியே பாஜக தான். பெரும்பான்மை இந்துக்களின் வாழ்க்கையை அழிப்பதே பாஜக தான். அதை மட்டும் தெளிவா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த லேடியே இங்க உட்காந்துக்கிட்டு பெரிய இது இவங்க கோயில்ல நான் போய் பார்த்தேன், அங்க இதை தடை செஞ்சுட்டாங்க, அதை தடை செஞ்சுட்டாங்க. உடனே நம்முடைய அன்பு இளவல் சேகர் பாபு உடனே அறிக்கை கொடுத்தாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
எல்லா கோயில்லயும் வழிபாடு எல்லாரும் நடக்குது. எங்க மக்கள் எல்லாம் போறாங்க, வராங்க. சும்மா நாங்க எதையும் தடை செய்யவில்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு பதில் இல்ல. அவரும் இப்படி சொல்லியிருக்கிறாரு. அங்க இருக்கிற அர்ச்சகர்களும் சொல்லிட்டாங்க. அது இங்க இல்ல எந்த தடையும் இல்ல. அர்ச்சகர்கள் அ, இல்லம்மா, அர்ச்சகர்கள் சொன்னது வேற. இது நிர்மலா இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. இன்னொருத்தன் இருக்கான்ல, அ, ஒரு ஆளு 420லாம் இருக்கான்ல, அண்ணாமலை. ஆமா. அவங்க கோதண்டராமன் கோயிலுக்கு போனாங்களாம். போனா அவங்க கண்களே சோகமா இருந்ததாம் அர்ச்சகர்களுக்கு. முகமே வாடி போயிருந்ததாம். என்ன வாடி போயிருக்கு? என்ன சோகமா இருக்கு? ஏன் இப்படி இருக்குன்ற அந்த இதெல்லாம் இல்ல. அவர்கள் இப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அர்ச்சகர்கள் சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேலைய பார்த்துக்கிட்டு போ. நாங்க எப்பயும் போல தான் இருக்கிறோம். எங்களுக்குள் எந்த விதமான இதுவும் கிடையாது. நாங்க தெளிவாக எங்கள் கடமையை செய்றோம்னாங்க. அர்ச்சகர்களுடைய கடமையாக நாங்க எங்க வர மக்களுக்கு நாங்க பூஜை செஞ்சுன்னு உட்கார்ந்திருக்கிறோம். ஏன்யா போய் இப்படி சொல்றன்னு மூஞ்சி மேல அடிச்சாங்க. ஆக இந்த 2 நபர்களும் அங்க நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவன் இங்க உட்கார்ந்திருக்கான். அவங்க அங்க என்ன நடக்குது? பெரிய நடிகர்கள், நடிகைகள், கார்ப்பரேட் முதலாளிகள் எல்லாம் கூட்டு வச்சுக்கிட்டு, நான் சிலைய குளிப்பாட்டுறேன், கல்ல குளிப்பாட்டுறேன், அதை செய்றேன், இதை செய்றேன்னு இந்த ஆளு வேஷம் போட்டுக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு, அப்படியே நெடுஞ்சானா உழுந்து உழுந்து ஏஞ்சுக்கிட்டு, எல்லாமே நாடகம். மிகப்பெரிய நடிப்பு. காட்சிகள் எல்லாம் வெளியில வந்து போச்சு. அதனால இந்த ராமன் கோயில் திறப்பின் மூலமாக ஏற்கனவே பிஜேபிக்கு விழுகின்ற வாக்குகள் வீதம் குறையும்னு சொல்லிட்டான். வாக்கு சரி, வீதம் சரி. குறையும்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பாகி போச்சு. இதான் உண்மையான நிலைமை. இதுல வந்து நம்ம என்ன சொல்வது? ஏது சொல்வது? அவர்கள் எப்பொழுதுமே இப்படித்தான். மக்கள் விரோதமாக இருக்கிறார்கள். மக்களுக்கு துரோகம் பண்றது ஒரு பக்கம். ஏமாற்றுக்காரர்களாக ஏமாத்துறாங்க. அதற்கு உரிய பதிலை வர நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள், மக்கள் திராவிட தமிழ் மக்கள் மட்டுமல்ல, இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே இப்ப மாறி இருக்கு என்பது தெரிய வருது. மகிழ்ச்சிங்கண்ணா. நம்மோட பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றிங்கண்ணா. வணக்கம், நன்றி.